நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாமை ஏற்றி வச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, குகையில் சிக்கி கொண்ட 3 மனிதர்கள். This video sponsored by Buymote shopping app. இந்த Buymote app one of the grocery purchase app. நமக்கு தேவையான groceries எல்லாம் ஆஃபர்ல கிடைக்கும். அண்ட் நாம அதில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சா பை பண்ணிக்கோங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃப்ல 2215வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முற்காலத்துல 3 மனிதர்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ மழை வந்துச்சு. அந்த நேரம் பக்கத்துல உள்ள மலையினுடைய குகைக்குள்ள அந்த 3 மனிதர்களும் போனாங்க. சரியான இடியும் மழையும் இருந்ததுனால மலையில் இருக்கிற பாறை ஒண்ணு உருண்டு வந்து குகையினுடைய வாசலை அடைச்சிருச்சு. அப்போது அந்த 3 பேரும், நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள்ல மிக சிறந்ததை கூறி அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள ஒருத்தர், இறைவா, எனக்கு வயசான பெற்றோர் இருக்காங்க. நான் ஆடு மேய்க்க வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்டுல இருந்து பாலை கறந்து அந்த பாலை என் பெற்றோருக்கு முதல்ல கொடுப்பேன். அப்புறம் தான் என் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் கொடுப்பேன். இந்த நிலையில ஒரு நாள் நான் லேட்டா வந்தேன். வந்து பார்க்கும்போது என்னுடைய பெற்றோர் தூங்கிட்டாங்க. அவங்கள தூக்கத்துல இருந்து எழுப்ப மனசு வரல. அதனால அவங்க தூங்கி எணிக்கிற வரையும் அவங்களுக்காக அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஏன் காலடியில குழந்தைகள் பால் கேட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அந்த நிலையிலையும் நான் பெற்றோரை பேண வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல அப்படியே அங்கேயே உட்கார்ந்துட்டேன். இறைவா, நான் இதை உன்னுடைய அன்பை நாடி செஞ்சேன்னு நீ நினைச்சா இந்த பாறைய சற்று நகர்த்திடு. அதன் வழியா நாங்க ஆகாயத்தை பார்ப்போன்னு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க. அடுத்த கணமே அந்த பாறை நகர்ந்துருச்சு. அதாவது 3ல் 1 பகுதி நகர்ந்துச்சு. மற்றொருவர் துவா செய்யறாரு, இறைவா, என் தந்தையினுடைய சகோதரியின் மகள் ஒருத்திய ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிப்பதை விட ஆழமா நேசிச்சேன். அவளை நான் அடையணும்னு நினைச்சு அவகிட்ட கேட்கும்போது, நீ 100 பொற்காசுகள் கொடுக்காத வரை நீ என்னை அடைய முடியாதுன்னு சொல்லிட்டா. நான் உழைச்சு 100 பொற்காசுகளை திருட்டினேன். அவளுடைய 2 கால்களுக்கு இடையில தவறு செய்ய நான் உட்காரும்போது, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், திருமணம் என்ற சட்டப்பூர்வ உரிமை இல்லாமல் முத்திரையை உடைத்து விடாதே அப்படின்னு சொன்னான். உடனே அவளை விட்டுட்டு நான் எணிச்சிட்டேன். இதை நான் உன்னுடைய அன்பை நாடி இதை செஞ்சிருந்தேன்னு நீ நினைச்சா எங்களை விட்டு இந்த பாறையை கொஞ்சம் நகர்த்தீருன்னு துவா செஞ்சாரு. அல்லாஹ் 3ல் 2 மடங்கு அந்த பாறையை நகர்த்திட்டான். அந்த 3 மனிதர்கள்ல கடைசியா இருந்த மனிதர் துவா செய்யறாரு, இறைவா, நான் 3 சாவு திணை வரகு கூலிக்கு பேசி ஒரு வேலையால கூலிக்கு அமர்த்தினேன். கூலிய நான் அவருக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு வேணான்னு மறுத்துட்டாரு. அந்த திணைய நான் பயிர் செய்தேன். அந்த வருமானத்துல மாடுகளையும் மேய்ப்பவரையும் விலைக்கு வாங்கினேன். பிறகு அவர் என்கிட்ட வந்து, அல்லாஹ்வின் நல்லடியாரே, என்னுடைய கூலிய என்னிடம் கொடுத்துருங்கன்னு கேட்டாரு. இந்த மாடுகளும் அது மேய்ப்பவரும் உமக்குரியவைதான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரு, என்ன கேலி செய்யறியான்னு கேட்டாரு. நான் உன்னை கேலி எல்லாம் செய்யல, அதெல்லாம் உமக்கானதுதான்னு சொன்னேன். இறைவா, உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி இதை நான் செஞ்சிருந்தேன்னு நீ நினைச்சா இந்த சிரமத்தை எங்க கிட்ட இருந்து நீக்கிறேன்னு துவா செஞ்சதும் முழுமையாக அந்த சிரமம் அவங்கள விட்டு நீங்கிருச்சு. அந்த 3 மனிதர்களும் அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனவே முஃமின்களே, இறைவனிடம் உங்களுடைய தேவையை கேளுங்கள். நாம் இறைவனிடம் கேட்பதால் நமக்கு தேவையானது கிடைக்கும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சான்றாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வரலாறுகளை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.